நம்மள மாதிரி தமிழ் ஒர்க்கிங் ஃபேமிலிஸ்க்கு ஏதாச்சும் டைட் ஸ்கெட்யூல், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் கிளட்டர் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு ஒரு மாதிரி போராட்டமாக வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இமோஷனல் ரிலீஃப் அண்ட் ப்ராக்டிக்கல் சேஞ்ச் கொண்டு வரத்துக்கு இந்த பெர்மிஷன் ஸ்லிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பவர்ஃபுல்லான டெக்னிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இந்த பெர்மிஷன் ஸ்லிப்னா என்ன? A permission slip is a mental or emotional green light that you give to yourself to do something that is right for you, even if it goes against social pressure, guilt or your old habits. இப்போ உங்களுக்கே நீங்கள் பெர்மிஷன் ஸ்லிப்பை கொடுக்குறதுனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இட்ஸ் ஓகே ஃபார் மீ டு லெட் திஸ் ஐட்டம் கோ. இந்த பொருளை நான் வந்து தூக்கி போடுறதுக்கு நான் பெர்மிஷன் தரேன். இட்ஸ் ஓகே டு சே நோ டு எனி சோஷியல் இவெண்ட். இல்லை இட்ஸ் ஓகே ஃபார் மீ டு ரெஸ்ட் ஈவன் இஃப் ஐ ஹாவ் அதர் திங்ஸ் டு டூ. ஸோ இந்த மாதிரி நமக்கு நாமே பர்மிஷன் கொடுக்குறது தான் வந்து இந்த பெர்மிஷன் ஸ்லிப்ஸு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து சில ஆப்ளிகேஷன்ஸ், அப்புறம் கம்பேரிசன், ஃபீலிங்ஸ் ஆஃப் கில்ட்டு, இதுலேருந்தெல்லாம் நம்ம வந்து நம்மளையே ரிலீவ் பண்ணிக்கலாம். நம்ம கல்ச்சரில் ரொம்பவே அந்த டியூட்டி அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹை. நம்ம தமிழ் கல்ச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது இந்த பெர்மிஷன் ஸ்லிப்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் எனக்கு என் லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற 8 பெர்மிஷன் ஸ்லிப்ஸை பற்றி தான் நான் பேச போகிறேன். இனிஷியலாக நான் வந்து எனக்கு ஒரு பெர்மிஷன் நானே கொடுக்கணும் அப்படின்னுலாம் நினச்சதே கிடையாது. பட் இந்த பெர்மிஷன் ஸ்லிப்ஸ் என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறமா அது வந்து எனக்கு ரொம்பவே நிறைய ஃப்ரீடம் கொடுத்துச்சு லைஃப்பில். ஸோ இந்த பெர்மிஷன் ஸ்லிப்ஸை வச்சு நம்ம லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கலாம், அப்புறம் வந்து நம்மளோட வீடை எப்படி டீக்ளட்டர் பண்ணலாம், நம்ம மைண்டை எப்படி ஃப்ரீயாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போது பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நம்ம மேலே நம்மளே போடுற ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ப்ரெஷரை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் ஸ்லிப், ஐ கான்ட் டூ எவ்ரிதிங். இந்த பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹை ஸ்கூலுக்கும் முன்னாடியே ஒரு மாதிரி இன்கல்கேட் பண்ணது தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு மற்றவங்க வந்து உங்ககிட்ட ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக சொல்லுவாங்க. பட் ஒவ்வொரு டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்ககிட்டேருந்து நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இல்லை என்கிட்டேருந்து நானே இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அண்ட் ப்ரெஷராக அது வந்து மாறிடுச்சு. ஸோ எப்போல்லாம் லைஃப்பில் வந்து ஒரு 5 minutes ரிஃப்ளெக்ட் பண்ணுறனோ அப்போல்லாம் நான் வந்து எப்படி இருந்திருக்கணும், ஆனால் நான் இப்படி இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு தோல்வி மனப்பான்மை வந்துருச்சு, ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு. ஸோ வீட்டில் வந்து எல்லா விஷயத்தையும் நான் தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற போது ஒரு வீடோட கண்டிஷனை பார்த்து இவ்வளோ குப்பையாக இருக்கே, இல்லைனா வந்து ஒரு நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் நம்ம இல்லையே அப்படின்லாம் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வரலாம். அதே போல் ஆஃபீஸில் வந்துட்டு என்னோடய ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு நான் வந்து ப்ரொடக்டிவாக நான் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் ஒரு சேலரி ஹைக்கு கேட்கும்போது ரொம்ப கூச்சமாக இருக்கும். ஸோ நம்ம கேட்காமையே இருப்போம். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நீக்கணும் அப்படின்னா இந்த பெர்மிஷன் ஸ்லிப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ டோன்ட் நீட் டு பி அ சூப்பர் ஹீரோ, யூ டோன்ட் நீட் டு அச்சீவ் எவ்ரிதிங். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து உங்ககிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, சொசைட்டி உங்ககிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ப்ளீஸ் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை நீங்கள் சேவ் பண்ணுங்கள், தப்பில்லை. பெர்மிஷன் ஸ்லிப் நம்பர் 2, பெர்மிஷன் டு லெட் கோ ஆஃப் திங்ஸ் தட் நோ லாங்கர் சர்வ் யூ. இது வந்து நம்ம கல்யாணம் போது நிறைய பேர் எக்ஸ்பென்சிவாக ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது இப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, பட் தூக்கி போடுறதுக்கு வந்து மனசு வராது, ஒரு கில்ட் இருக்கும். அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பெர்மிஷன் ஸ்லிப் இது. ஸோ உங்களுக்கு இப்போது அந்த பொருளுக்கு ஒரு யூஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து வேறு யார்ட்டையாவது கொடுங்க, இல்லைனா டொனேட் பண்ணுங்கள், இல்லை தூக்கி போட்டுருங்க. இதையே வந்து ஒரு மென்டல் விஷயமாக கூட நீங்கள் வந்து யோசித்து பார்க்கலாம். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் சில ஸ்டேஜஸில் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறேன், இல்லை நான் வந்து கிரிக்கெட் ட்ரம் கார்ட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு அந்த கலெக்டர் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யூ வுட் கான் த்ரூ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப். அதில் வந்து உங்களுக்கு பேஷன்ஸ் வந்து இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் உங்களோட கரண்ட் ஐடென்டிட்டி கிடையாது. அதோட தடயங்கள்லாம் ஆனால் உங்கள் வீட்டில் உங்களை சுற்றி இருக்குது. அண்டு சில சமயம் அது வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும், நீங்கள் வந்து உங்கள் பொட்டென்ஷியலை அடையவே இல்லையே அப்படின்னு. ஸோ உங்களோட இப்போது இருக்கிற கரண்ட் பர்சனாலிட்டிக்கோ, இல்லை நீங்கள் வந்து என்ன பர்சனாலிட்டியாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் ஆஸ்பிரேஷனல் பர்சனாலிட்டிக்கோ இந்த பாஸ்ட் உங்களுக்கு ஒரு பிளாக்கராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை லெட் கோ பண்ணுங்கள். நம்ம லைஃப்பில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம மேலே யார் போடுறாங்க அப்படின்னா அது நம்ம தான்.
ஏன்னா நமக்கு மேலேயே நம்ம ஓவராக எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த பெர்மிஷன் ஸ்லிப் வந்து நீங்கள் உங்களுக்கே கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறது. நம்பர் 3, பெர்மிஷன் டு ரெஸ்ட் வித்தவுட் எனி கில்ட். நமக்கு வந்து ஃபிசிக்கலாக கொஞ்சம் டவுன் டைம் தேவை தான். ஸோ ஒரு சீரியல் பார்க்குறதோ இல்லாட்டி கொஞ்சம் நேரம் வந்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறதோ இல்லை வெட்டியாக ஒரு 10 நிமிஷம் உட்காரதுலையோ தப்பில்லை. நம்ம தமிழ் ஃபேமிலிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா ஹைரார்கி இருக்கும். அதாச்சும் பெரியவங்க வந்து நம்ம வேலை வாங்கக்கூடாது, சின்ன பசங்களை நம்ம வேலை வாங்கக்கூடாது, மாமியார் வந்து மாப்பிள்ளை கிட்ட வேலை வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஸோ அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நெக்ஸ்ட்டு பெர்மிஷன் ஸ்லிப்பு. நம்பர் 4, பெர்மிஷன் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். நீங்கள் வந்து ஒரு வீடை ஒரு கோஆப்ரேட்டிவ் ஹவுஸு இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதெல்லாம் நீங்கள் பில்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஷுட் நோ வென் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். அதாச்சும் நம்ம வந்து ஓவர் டயர்டாகி அந்த கடுப்பில் கேட்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து முன்னாடியே அதை ஐடென்டிஃபை பண்ணி இந்த விஷயத்தில் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைனா பசங்களுக்கு வந்து இந்த டியூட்டிஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் ஹவுஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும், உங்கள் கண்ட்ரோல்லையும் இருக்கும். நம்பர் 5, பெர்மிஷன் ஸ்லிப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. பெர்மிஷன் டு ஸ்டாப் கீப்பிங் அப் வித் அதர்ஸ். நம்ம கல்ச்சர்லேயே ரொம்ப ஓப்பனாக தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா நிறைய கம்பேரிசன் பண்ணுவாங்க. நான் பிறந்ததுலேருந்தே ஃபஸ்ட்லேருந்தே என்னோடய கசின்ஸோடு என்னை கம்பேர் பண்ணியிருக்காங்க, இல்லைனா வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற பசங்களோட என்னை கம்பேர் பண்ணுவாங்க, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பசங்களோட என்னை கம்பேர் பண்ணிட்டு தான் அதுதான் அவங்க என்னை வந்து க்ரோ பண்ண வச்சதே இந்த கம்பேரிசன் தான். பட் இதுவே எனக்கு லைஃபோட டிஃபால்ட்டாக மாறிடுச்சு. அதாச்சும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு கார் வாங்கினான் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நானும் ஒரு கார் வாங்கணும், அவங்க வந்து ஒரு பெரிய டிவி வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் வாங்கணும்னு சொல்லிட்டு என்னோடய அளவுக்கு மேலே நான் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இன்னொரு ஒரு ஹையர் கிளாஸ் ஆஃப் இதுக்கு போயிட்டு திருப்பி இதை ஃபுல்லாக ரீஸ்டார்ட் பண்ணுவானுங்க. ஸோ எல்லாரோட லைஃப் ப்ளூ பிரிண்ட்டும் உங்கள் ப்ளூ பிரிண்ட்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ உங்களுக்கு எது இண்டிவிஜுவாலிட்டி கொடுக்குதோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க. இதே போல் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு குமார், அவரை பற்றியும் நான் வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவர் ஐடி கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், நல்ல சம்பளம். பட் அந்த லைஃப் எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து மவுண்டன்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாலயாஸில் நிறைய வில்லேஜஸில் அவர் போயிட்டு ஸ்டேலாம் பண்ணிகிட்டு இருந்தார். மாதத்துக்கு ஒரு 5,000 ருபீஸோ தான் அவரோட ஹவுஸ் ரெண்ட்டு, இதுவே எக்ஸ்பென்ஸே. இப்படியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப்பை வாழலாம் அப்படின்னு அவர் எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுறாரு. பட் இந்த பெர்மிஷன் ஸ்லிப் வந்து உங்களுக்கு ஒரு ரிமைண்டராக இருக்கும். மற்றவன் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நம்மளோட கோல்ஸுக்கு, நம்மளோட ஆப்ஜெக்டிவ்க்கு, நம்ம மீன்ஸுக்கு எது கரெக்டோ அந்த டெசிஷன்ஸ் எடுத்தால் போதும் அப்படின்னு. நீங்கள் எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா திங்ஸ் தட் கிவ் யுவர் ஃபேமிலி பீஸ் ஆஃப் மைண்ட். ப்ரைடுக்காக ஒரு விஷயத்தை வந்து போயிட்டு செய்யாதீங்க, ஏன்னா அது வந்து உங்களை இன்னும் ஒரு பெரிய பொதகுழிக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போய்டும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிற பெர்மிஷன் ஸ்லிப் வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெர்மிஷன் ஸ்லிப்பு. பெர்மிஷன் டு யூஸ் மணி ஃபார் பீஸ் ஆஃப் மைண்ட், நாட் ஜஸ்ட் ஃபார் ஸ்டேட்டஸ். நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா, நம்மலாம் எப்படிப்பட்ட பீப்புள் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட உடம்பை வருத்தி ஒரு விஷயத்த செஞ்சு ஒரு 500 ரூபா சேவ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளே அதை செஞ்சுருவோம், இறங்கி வந்து செஞ்சுருவோம். சப்போஸ் ஒரு கால் வலி இருக்குது ஆனால் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோ எடுக்க மாட்டோம், நடந்து போயிட்டு அப்புறம் கால் வலி இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் இதுக்கு இந்த பெர்மிஷன் ஸ்லிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் லைஃப்க்கு சப்போஸ் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை யாராச்சும் வெளிலேருந்து வந்து க்ளீன் பண்ணி தராங்க, உங்கள் வீடை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லாட்டி நீங்களே வந்து உங்களுக்கு பேக் பெயின்ஸ் இருக்குது அதுக்காக ஒரு வீக்லி ஒரு மசாஜ் எடுத்துக்கிறீங்க, இல்லை ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கிறீங்க, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு வந்து யாராச்சும் வீட்டுக்கு வந்து சமைச்சு ஒரு பல்க் குக்கிங் மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு வந்து குக் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பே பண்ணுறீங்க அப்படின்னா தப்பே இல்லை, நீங்கள் பண்ணலாம். ஸோ யூஸ் யுவர் மணி ஃபார் யோர் செல்ஃப் அண்ட் ஃபார் பீஸ் ஆஃப் மைண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். அது வந்து ஸ்டேட்டஸ்க்காக தான் நான் வந்துட்டு என் பைசா செலவு பண்ணி ஒரு கார் வாங்கிட்டு அந்த காரை ஓட்டுறதுக்கு கூட எனக்கு பாடி கண்டிஷன் இல்லாமல் முதுகுவலியோடு இருக்கிறதுக்கு இது ரொம்பவே பெட்டர். நம்பர் 7, பெர்மிஷன் டு ஸ்லோ டவுன் ஈவன் இஃப் அதர்ஸ் ஆர் ரஷ்ஷிங். நம்மளை சுற்றி எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்காங்க, ஒரு ரேட் ரேஸில் இருக்காங்க, எல்லோரும் வந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க, ஏன் நம்மளே வந்து ரொம்ப பிஸியாக தான் இருக்கோம். பட் சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே டு ஸ்லோ டவுன். இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு
இன்னர் பீஸ் கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஒரு காம் கிடைக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயிங் டவுன் வில் ஆக்சுவலி டேக் யூ க்ளோசர் டு த கோல்ஸ், நாட் ஃபர்தர். இட்ஸ் ஓகே டு ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பெர்மிஷன் ஸ்லிப்பு. லாஸ்ட்டு பெர்மிஷன் ஸ்லிப்பு என்னோடய லைஃபையே மாற்றினது. நம்பர் 8, பெர்மிஷன் டு ஃபர்கிவ். என்னோடய மிடில் ஸ்கூல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது நான் ஸ்கூலுக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு 10-20 நிமிஷம் முன்னாடியே போயிடுவேன். அப்போது என் கிளாஸில் ஒரு 2-3 கேர்ள்ஸ் கிட்ட நான் வந்துட்டு ஜாலியாக ஒரு மாதிரி ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருந்தேன். அண்டு நான் அவங்கள ஃப்ரெண்டாக தான் கன்சிடர் பண்ணேன். பட் திடீர்னு ஒரு நாள் ஒரு மார்னிங் வந்துட்டு அவங்க என்னை கண்ண பின்னான்னு பேசிட்டாங்க. அதாச்சும் நீ வந்து ரொம்ப வழியிற, நீ வந்துட்டு நீ ஒரு ஃப்ளர்ட்டு, நீ ரொம்ப வழியிற அப்படின்லாம் சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக வெளியே வந்துட்டேன். பட் அந்த ஈவெண்ட் நடந்ததுலேருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ரொம்ப ஒரு ஷை பர்சன், ஒரு ரிசர்வ்டு பர்சன், ஒரு கான்வர்சேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணவோ ஒரு கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு பர்சனாகவே மாறிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னும் இதை விட கான்வர்சேஷனலிஸ்ட்டாக இருந்தேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக ஞாபகமே இல்லை. ஏன்னா எனக்கு இந்த ஈவெண்ட் தான் வந்து லைஃப்பில் ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நான் ஃபர்கிவ்னஸ் கோர்ஸ் ஒன்று போயிருந்தேன். அதில் வந்து சப்கான்ஷியஸாக எப்படி நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கும் தாண்டி நீங்கள் போக முடியும் அப்படிங்கிறது வந்து அதில் சொல்லி கொடுத்தாங்க. அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த பர்சன் தட் ஐ வாஸ், இந்த ரியாக்ஷன் வந்து அந்த சமயத்தில் எனக்கு ஒரு செல்ஃப் ப்ரிசர்வேஷன் மோடு மாதிரி நான் போயிட்டு அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரத்துக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் நானே ஒரு புதுசாக ஒரு விஷயத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த என் பாடி வந்து தானாக என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஃபர்கிவ்னஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து என்னால் அதை ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. என்னால் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அவுட் ஆக முடிஞ்சது. இன்ஃபேக்ட் இந்த பயம், இந்த ஷைனஸ், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு என்னை இப்படி உங்களுக்கு முன்னாடி ஒரு கேமராக்கு முன்னாடி வந்துட்டு பேசுகிறதுக்கு தைரியம் கொடுக்கவே இல்லை. ஸோ லைஃப் அண்ட் பிளாக் ஃபஸ்ட் இன் ஃபியூ வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்லெஸ் சேனலாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒரு கேமராவில் வந்து தைரியமாக பேசி என்னோடய தாட்ஸை வந்து கன்வே பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் கொடுத்ததே இந்த பெர்மிஷன் ஸ்லிப் தான். ஸோ இப்போ நான் பேசின இந்த 8 பெர்மிஷன் ஸ்லிப்புமே நானே என்னோடய லைஃப்க்கு எது செட் ஆகும், என்னோடய சுச்சுவேஷன்ஸ்க்கு எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ண 8 டிஃப்ரெண்ட் பெர்மிஷன் ஸ்லிப்ஸு. முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு இந்த பெர்மிஷன் ஸ்லிப்ஸ் தேவையா அப்படின்னு எனக்கெலாம் முன்னாடி தோணலை. பட் ஒன்ஸ் நான் இதை என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறமா இது வந்து எனக்கு ரொம்பவே லைஃப் சேஞ்சிங்காகவும் கொஞ்சம் எனக்கே இப்போ ஒரு ரிலீஸ் கொடுத்தா மாதிரி இருக்குது. அண்டு என்னை வந்து அந்த சில அவுட்கம்ஸ்லேருந்து என்னை விலகி வைக்கிறது, அப்படி விலகி வச்சதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்குது. என்னோடய ஷோல்டர்லேருந்து ஒரு வெயிட்டை இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருக்குது. இதில் எந்த பெர்மிஷன் ஸ்லிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை எந்த பெர்மிஷன் ஸ்லிப்பை நீங்கள் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆடியன்ஸஸும் அவங்க லைஃப்க்கு அது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அவங்க அதை இன்கார்ப்ரேட் பண்ணலாம், அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். இதே தருணத்தில் இன்னொரு பெர்மிஷன் ஸ்லிப்பு, ப்ளீஸ் கிவ் யுவர் செல்ஃப் பெர்மிஷன் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் கண்டென்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குது தான் அர்த்தம். ஸோ ப்ளீஸ் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் see you soon in another video. Thanks for watching Life and Blog.